எங்கள் குடும்பத்தின் மருமகன் பாஸ்டர் பார்த்திபன் அவர்களை கரங்களை தட்டி நாம் வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத ஏஜி சபையின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கடந்த வருஷம் மார்ச் 15ஆம் தேதி என்னுடைய மாமனார் ஃபாதர் இன்லா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அந்த நாளிலும் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டீங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பற்றி அவருடைய அடக்க ஆராதனையிலும் நான் தான் சாட்சி சொன்னேன். அந்த நேரத்தில் சில காரியங்கள் நான் தவற விட்டிருக்கலாம். அந்த காரியங்களை இப்பொழுது ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எங்களுடைய மாமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெப வீரன். யாரை கேட்டாலும் அதை சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் வீட்டிலிருந்தே பார்த்துருக்குறோம். நான் சில நேரத்தில் எங்கள் ஊருக்கு அவங்க பஸ்ஸில் வருவாங்க. ட்ராவல் பண்ணி நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டாங்க. காலையில் வந்திருப்பாங்க. நாங்கள் அவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு விட்டுட்டு நான் தூங்க போயிடுவேன். சில நேரத்தில் ஏதாவது தண்ணி வேணுமா அப்படின்னு ரூமில் பார்க்கும்போது அந்த வயசில் கிட்டத்தட்ட 65, 66 வயதுகளில் நான் பார்க்கும்போது நெடுங்கால் முட்டியில் 3:30 மணிக்கு நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெப மனிதன். நான் அடிக்கடி எங்களுடைய சபையில் சொல்வேன், கர்த்தர் ஜெபிக்கிற மனிதனை தேடுவதில்லை, ஜெப மனிதனைத்தான் தேடுகிறார். அப்படி பார்க்கும்போது எங்களுடைய மாமா ஜெபிக்கிற மனிதன் அல்ல, ஒரு ஜெப மனிதன். இஸ் லைஃப் இஸ் லைஃப் ஆஃப் ப்ரேயர். அவருடைய வாழ்க்கை என்னை பொறுத்தவரையில் முதலாவது ப்ரேயருக்கு தான் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக நேரத்தில் எனக்கு இப்படி ஜெபிக்கணும் மருமகனே, காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி நான் ஒரு போதகர் பாருங்க. ஆனால் எனக்கு காலையில் உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து எனக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. அதிகாலையில் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி, இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இது எடுங்கன்னு சொல்லி எனக்கு போதித்தாங்க. அந்த நேரங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்படி கடுமையாக சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க இறந்து இந்த 1 வருஷத்துக்குள்ளே என்னுடைய ப்ரேயர் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நானே வாலண்டியராக செய்கிற அளவுக்கு கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். இப்போ யார் எழுப்பி விட்டாலும் எழுப்பி விடலைனாலும் 4 மணிக்கு எந்திரிச்சு, அவர் மாதிரி 2:30 மணிக்கு எந்திரிக்க முடியலைனாலும் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு என் வாழ்க்கையில் அவருடைய ஜெப வாழ்க்கை என்னை மாற்றி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படி மாற்றி இருப்பான்னு நம்புகிறேன். முதலாவது, he is a man of prayer. ரெண்டாவது, he is a man of faith. அவர் ஒரு விசுவாச மனிதர். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சபையில் ஊழியக்காரனாக இருந்தேன். அங்கேருந்து வெளியில் நான் சபையை புதுசாக துவங்கின போது இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெளியில் ஒரு 3 பேரை வச்சு சபையை ஆரம்பித்தேன். அந்த சபையை ஆரம்பிக்கிறதற்கான முதல் துவக்க புள்ளியை என்னுடைய பெட்ரூமில் வச்சு என்னுடைய மாமனார் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஜேசன் அஸ்ரேன் தான், இதுவரைக்கும் நீங்கள் இருந்தது போதும், நீங்கள் தனியாக கர்த்தர் உங்களை ஊழியம் செய்யணும்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எங்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது, எனக்கு பெரிய பின்புலமெல்லாம் எதுவுமே கிடையாது, பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் மினிஸ்டீரியல் பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், மாமாவுக்கு உதவி செஞ்சவர் உங்களுக்கு உதவி செய்வார் மருமகனை, வெளியில் வாங்கினாங்க. இந்த 3 வருஷத்தில் கர்த்தர் நாமக்கல் மாவட்டத்தில், அருமையான பாஸ்டர் ஸ்டீவ்சனுக்கு தெரியும் நாமக்கல் மாவட்டம் எப்படி பின்தங்கிய கிறிஸ்தவ மாவட்டம் என்று தெரியும். ஆனால் இப்போ நாங்கள் முன்னேறி போயிட்டுருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்தை வாங்கவும், அந்த இடத்தை கட்டுறதற்கு எல்லா விதமான பிளான்ஸையும் பிளான் போட்டது மட்டுமல்ல, அதற்கான பிரயாசத்தையும் எடுத்தது மட்டுமல்ல, அவரே அங்கே வேலை செய்தார். அப்படி வேலை செய்தது நிமித்தமாக எனக்கு பக்கத்தில் உட்காந்து நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன்,
இது இல்லையே மாமா அது இல்லையே மாமான்னு சொல்லுவேன். அப்போ சொல்லுவாங்க, இல்லைங்கிற வார்த்தை வரவே கூடாது, கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பார்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஜனவரி 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அந்த தேவ மனுஷன் அடிக்கல் நாட்டின அந்த சபையை கர்த்தர் பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 300க்கும் 400 மேற்பட்ட ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதித்து அன்றைய தினத்திலே பெரிய ஆச்சரியத்தோடு கடந்து போனார்கள். அதற்கு எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு அடுத்த வகையில என்னுடைய மாமா தான் இருந்தாங்க. ஆமென். he is a man of faith and he is a man of hard work. மூணாவது, அவர் ரொம்ப கடின உழைப்பாளி. பாருங்க, அந்த கட்டடம் கட்டும் போதே கூட நான் கூட சோர்ந்து போயிருக்கேன். ஒவ்வொரு கல்லும் செங்கல், நானும் என்னுடைய பிரதர்-இன்-லா, சாரி இவர் என்னுடைய சகலை, அவர் அண்ணன் ஜூடனை, 2 பேருமே கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ நாங்க சோர்ந்து போயிருப்போம். அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வர ஸ்பீடை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கும். காலையில் 5 மணிக்கு தண்ணி ஊற்ற போகணும்பாங்க, நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை இருக்கும். காலையில் சீக்கிரமாக எழும்பணும், ஜெபம் பண்ணணும், போய் அந்த தண்ணி ஊற்ற போகணும், எல்லாத்தையும் பார்க்க. நான் கொஞ்சம் ஒரு 4 மாதம் உண்மையை சொன்னா பாஸ்டர் டிப்ரெஷனுக்குள்ளார போயிட்டேன். எப்பெல்லாம் என் கூட இருந்தாங்களோ அவ்வளோ வேகம், அவ்வளோ வேலை, அவ்வளோ விடாமுயற்சி. இவங்களை கேட்டிங்களா அவங்கள கேட்டிங்களான்னு சொல்லி 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 இன்னைக்கு அப்படிப்பட்ட கட்டடம் அங்கே நிற்கிறது என்று சொன்னால், முதலாவது என்னை அழைத்த தேவன், 2வது என்னுடைய மாமனார் தான் காரணம். அதில் எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. ஏன்னா அவர் எனக்கு மாமனார் இல்லை, இன்னொரு தகப்பன். ஆமென். He is a man of faith and he is a man of hard work. கடைசியா இங்க அவர் செய்த ஊழியத்துல நான் ஆச்சரியமா காரியத்தை மட்டும் ஞாபகப்படுத்திடுறேன். நிறைய காரியத்தை சொன்னாங்க. கடைசியா என்னுடைய அண்ணன் கிங்ஸ்லி அண்ணன் கூட பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. என்ன காரியம்னு சொன்னா, he is expert in deliverance ministry. விடுதலை ஊழியத்துல பிசாசு பிடியில இருக்கிறவர்களை விடுதலை ஜெபம் பண்ணி விடுதலைக்குள்ளாக நடத்துகிறதுல he is an expert. நான் கேள்விதான் பட்டிருக்கேன், ஏன்னா நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இங்க இருக்கிறவங்க விடுதலை அடைஞ்சு இங்க உட்கார்ந்து இருக்கலாம் சாட்சியா. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவருடைய முதலாவது டெத் ஆனிவர்சரியில் அவரை பற்றி சாட்சி சொல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடைசியா ஒரே ஒரு விஷயம், எங்க மாமா பேசும்போதெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பேசும்போது நீங்க இது எப்படிதான் செய்யணும்னு சொன்னா தயவாலாம் சொல்ல மாட்டாங்க, உரிமையா அதிகாரத்தோடு, இன்னும் சொல்ல போனா கடுமையா சொல்லுவாங்க. அந்த நாள்ல சாட்சி சொல்லும்போது வினோலியக்கா அழுதுகிட்டே சொன்னாங்க, எங்க பாஸ்டர் கடுமையா பேசுவாங்க, ஆனா புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த கடுமைக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய பாசம் இருக்குன்னு. உண்மையா சொல்றேன் வினோலியக்கா, இந்த 1 வருஷத்துல அவங்க கடுமையா என்னென்னலாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில நான் அப்ளை பண்றேன். கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சபை இன்னைக்கு ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கிறோம். 40 பேராக உயர்ந்திருக்கிறோம். அது 400 பேராக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக உயர்த்தப்படுவோம். அவர் இங்க மட்டும் ஊழியம் செய்யல, இங்க மட்டும் 2 சபையை, இங்க ஒரு சபையும் சோட்டையந்தோப்புல மட்டும் ஸ்தாபிக்கல, நாமக்கல் ராசிபுரம் தாலுக்கால காக்காவரி என்ற கிராமத்திலையும் ஒரு ஊழியத்தை துவங்கி வச்சுட்டு போயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், தலைமுறை தலைமுறையாய் எங்கள் குடும்பம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும், சாட்சியாய் வாழும். அவர் விட்டு சென்ற பாதையை நாங்கள் தொடர நீங்கள் எல்லாரும், மேடையில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லா தேவ மனுஷர்களும், வந்திருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளும் தயவாய் எங்களுக்கு டெய்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக தேவனே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்.